ஜொஹ்ரான் மம்தானி அப்படிங்கிற டெமோக்ராட்டிக் சோசலிஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் குடியரசுக் கட்சியினர் ஜொஹ்ரான் மம்தானியினுடைய குடியுரிமை பற்றிய சிக்கல்களை எழுப்புறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் அமெரிக்கா நாட்டவர் சேர்ந்தவர் இல்லை. மம்தானி நெஞ்ச நிமிடத்துக்கு இன்னைக்கு மொத்த அமெரிக்கர்கள் முன்னாடியுமே அவர்களுடைய ஜனநாயக ரீதியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வாரார். சமூக நீதிக்காக இறுதி வரைக்கும் நாம போராடுவோம். இஸ்லாமோபியா அப்படிங்கிற ஒரு நோயை அமெரிக்காவுக்குள்ள விதைச்சு அமெரிக்கா மக்களினுடைய மனங்களை மாற்றினதே இந்த அரசியல் தான். இந்த அரசியல் கட்டமைப்பை நாம மொத்தமாக இல்லாமக்கணும். இஸ்லாமோபியா அப்படிங்கிறது இந்த உலகத்துல கிடையாது. இன்றைய நாள் பெரிய காணொலியை பார்த்தோம். அனைவரையும் பணிவனுடன் வரவேற்கின்ற காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்னைக்கு நாம 16வது நாள்ல நம்ம இருக்கோம். இன்றைய நாள்ல காசாவையும் காசாவை சுற்றியும் என்னென்ன விடயங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்த்தப்பறம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு வைடாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிற மிக முக்கியமான விடயம், இன்னைக்கு இந்த உலகத்தோட செல்வ செழிப்பு மிக்க நகரம் 24 hours, அதாவது 24 மணித்தியாலுமே இயங்கிக் கொண்டு இருக்கிற நகரம். உலகத்துக்கு ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு தலைநகரங்கள் இருக்குது. ஆனா இந்த உலகத்தோட தலைநகரம் இதான் அப்படி என்று சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய நகரம் நியூயார்க் சிட்டி. நியூயார்க் சிட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கு. இந்த அமெரிக்காவில் செப்டம்பர் 4ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நம்மளுடைய நாடுகளில் நடக்கிற மாதிரி மேயர் எலெக்ஷன் நடக்குது. இந்த மேயர் எலெக்ஷன்ல ஜனநாயக கட்சியினர் சார்பாக போட்டியிடுறவர் ஜொஹ்ரான் மம்தானி அப்படிங்கிற டெமோக்ராட்டிக் சோசலிஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய வாழ்நாளே ஜனநாயக ரீதியான கலிக்கோணம் அப்படின்னு சொல்லி இயங்கிக் கொண்டே இருக்கிற சமூக நீதி, சமூக கோட்பாடு, மத நல்லிணக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் அனைத்து மக்களும் சமம்தான், எல்லோருக்குமே சமமான நீதி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் செப்டம்பர் 4ஆம் தேதி அமெரிக்காவில் நடக்க இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நியூயார்க் சிட்டியினுடைய மேயர் வேட்பாளராக ஜனநாயக கட்சி சார்பாக இவர் போட்டியிடுறார். நியூயார்க் சிட்டியினுடைய மாநில சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இவர் இருந்து கொண்டிருக்கார். இவரை போட்டியிட வைக்கப்படா, போட்டியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடியரசு கட்சி சார்பாக, அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சி சார்பாக பாரிய அளவில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுது. அதுல மிக முக்கியமான பிரச்சாரம், இவர் ஒரு தீவிரவாதி அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்லாமோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதமான பிரச்சாரங்களை அமெரிக்காவுக்குள்ள இப்ப மேற்கொண்டு வராங்க. பட் இப்ப கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் அமெரிக்காவில் நடக்க போற இந்த தேர்தலில் நியூயார்க் சிட்டியில ஜொஹ்ரான் மம்தானி மேயராக தெரிவு செய்யப்படுவது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக இப்ப குடியரசு கட்சியினர் ஜொஹ்ரான் மம்தானியினுடைய குடியுரிமை பற்றிய சிக்கல்களை எழுப்புறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் அமெரிக்கா நாட்டவர் சேர்ந்தவர் இல்லை. இவருடைய குடியுரிமையில நிறைய சிக்கல்கள் இருக்கு. இவர் எவ்வாறு அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவராக இருக்க முடியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை குடியரசு கட்சியினர் ஜொஹ்ரான் மம்தானி மேல வச்சிருக்காங்க. ஏன் ஜொஹ்ரான் மம்தானி மேல குடியரசு கட்சியினர் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜொஹ்ரான் மம்தானியை பொறுத்த வரைக்கும் உகண்டா நாட்டில் பிறந்த ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். தென்னாப்பிரிக்காவில் தனது இளம் பருவத்து கல்வியை முடிச்சு போட்டு அதன் பின்னர் நியூயார்க் சிட்டியிலேயே மொத்தமாக குடியேறி இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கார். அமெரிக்காவினுடைய குடியுரிமையை பெற்றவராக இருக்கார். பல போலி பிரச்சாரங்கள் இவருக்கு எதிராக முன்கொண்டு வர நேரங்களில் ஜொஹ்ரான் மம்தானி நெஞ்ச நிமிடத்துக்கு இன்னைக்கு மொத்த அமெரிக்கர்கள் முன்னாடியுமே அவர்களுடைய ஜனநாயக ரீதியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வாரார். சமூக நீதிக்காக இறுதி வரைக்கும் நாம போராடுவோம். இஸ்லாமோபியா அப்படிங்கிற ஒரு நோயை அமெரிக்காவுக்குள்ள விதைச்சு அமெரிக்கா மக்களினுடைய மனங்களை மாற்றினதே இந்த அரசியல் தான். இந்த அரசியல் கட்டமைப்பை நாம மொத்தமாக இல்லாமக்கணும். இஸ்லாமோபியா அப்படிங்கிறது இந்த உலகத்துல கிடையாது. இந்த உலகத்துல தீவிரவாதிகள் உருவாக்குறது அவர்களினுடைய சுயலாபங்களுக்காகத்தானே தவிர யாரும் எந்த மதத்தை சார்ந்தவர் தீவிரவாதிகளாக உருவாகுவதே இல்லை அப்படிங்கிற ஒரு ஜனநாயக ரீதியான கருத்துக்களை அமெரிக்க மக்களினுடைய மனங்களை விதைச்சு அவர்களுடைய மனங்களை இப்ப மாற்றி பெரிய அளவிலான ஒரு ஆதரவை அவருக்காக தேடிக்கொண்டு இருக்கார். அதில் அவர் வெற்றியை அடைஞ்சிருக்கார். அப்படிங்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தத்துக்கும் இந்த விடயத்திற்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. என்னன்னா அமெரிக்கா மக்கள்ல இஸ்லாமோபியா அப்படிங்கிற எண்ணத்தை மொத்தமாக உடைச்சு கொண்டிருக்கார். இதன் மூலமாக முழு அமெரிக்க மக்களும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீனிய சுதந்திர நாடு பிறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக
எல்லோருமே இப்ப களத்தில் ஒன்றாக நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்ப எதிர்காலத்தில் ஏற்படும் அப்படிங்கிறதும் ஜஹரான் மம்தானி மூலமாகவே இது நடைபெறும் அப்படிங்கிறதும் பல கருத்து கணிப்புகள் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிற முக்கியமான விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக அடுத்த விடயம் இன்டர்நேஷனல் வைஸ், அதாவது சர்வதேச ரீதியில பேசப்பட்டு கொண்டிருந்த விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப 13வது ஆசியா உச்சி மாநாடு மலேசியாவில் நடந்து கொண்டிருக்கு. இந்த மாநாட்டுக்கு ட்ரம்ப் இப்ப விசேட அதிதியாக போயிருக்கார். அந்த அடிப்படையில நேற்று மலேசியாவுக்கு போவதற்காக அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய விமானத்துக்கு எரிபொருள் மீள் நிரப்புவதற்காக கத்தாரில் இருக்கிற அல் உதைத் அமெரிக்கா பேஸ்ல தரையிறங்கி இருந்தார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கத்தாரினுடைய எமிர் அல்தானி உடனடியாக அல் உதைத் பேஸுக்கு போயிருந்தார். பிரைவேட் ஜெட்டுக்குள்ள கூட்டிக்கு போய் அங்க நிறைய விடயங்கள் பேசினாங்க. எல்லாத்துக்கும் காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்னுடைய உற்ற நண்பர், இவரை போல இந்த உலகத்தில் ஒச்சரன் கிடையாது, நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி அல்தானி செம்மையா பில்டப் எல்லாம் போட்டு கொண்டிருந்தார். எல்லாரும் பார்த்திருப்போம். விட்டிருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் ஷூவை கலட்டி துறைச்சு அனுப்பியிருப்பார் அப்படிங்கிறதும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசா அல் நுசீராத், அதாவது மத்திய காசா பிரதேசங்களை யுத்த நிறுத்தம் இருந்த சந்தர்ப்பத்திலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல் ஒரு வாகனத்தை குறி வச்சு செஞ்சிருந்தாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் கொல்லப்பட்டிருந்தார், பலர் காயமடைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் அல் நுசீராத் கேம்பில் இருக்கிற ஊடகவியலாளர்களால நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தாக்குதலை ஏன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் திடீர்னு மாதிரி அல் நுசீராத் பிரதேசங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, PIJ அப்படிங்கிற பலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பு இஸ்ரேலிய வீரர்களுக்கு எதிராக தாக்குவதற்கு திட்டமிட்டு இருந்தாங்க. அந்த குழுவத்தை நாங்க நோக்கி தாக்குதல் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலே இப்ப சற்று நேரத்திற்கு முன்னர் PIJ ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. நாங்க எப்பயுமே யுத்த நிறுத்தத்துல உறுதியான கோட்பாட்டை நாங்க கடைபிடிச்சு கொண்டிருக்கோம். எதிரி வேண்டுமென்றே எங்கள் மீது பழி போடுகின்றான், எதிரி பொய் செல்வதில் வல்லவன், எந்த விதமான ஒரு தாக்குதல் நடவடிக்கைகளை நாங்களோ எங்களினுடைய இராணுவமோ இஸ்ரேலுக்கு எதிராகவோ இஸ்ரேலிய வீரர்களுக்கு எதிராகவோ நாங்க செய்யவே இல்லை அப்படிங்கிறத PIJ உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக நாங்க யுத்த நிறுத்த போக்கிலேயே இருப்போம் அப்படிங்கிறதையும் PIJ தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறது முக்கியமான விடயங்கள் ஒன்றாயிருக்கு. இது ஒரு புறம், இந்த தாக்குதல் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்த நேரங்களில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், வரும் 48 மணித்தியாலங்கள் ஹமாஸிற்கு மிக முக்கியமானதாக காணப்படும், மீதம் இருக்கிற பணைய கைதிகளினுடைய உடல்களை உடனடியாக ஒப்படைக்கணும், இதை நாங்க தொடர்ச்சியாக நான் கண்காணிச்சுக்கு இருப்பேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையோட வெளியிட்டு இருந்தார். இவர் வெளியிட்ட உடனே ஹமாஸினுடைய அரசியல் தலைவரான கலீல் அல் ஹையா முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்கார். காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் 2 வருட யுத்தத்திலே படுதோல்வி அடைஞ்சிருக்கின்ற ஹமாஸினுடைய தலைவர் இன்றைக்கு சொல்லியிருக்கார். செருப்பால் இஸ்ரேலுக்கு அடிச்சா போல இருந்திருக்கும் இந்த கதை. என்னன்னா, ஹமாஸ் அழிக்க போறோம், காசாவை பிடிக்க போறோம், ஒரு கிழமையால பிடிச்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு போட்டுதானே இஸ்ரேல் காசாவுக்குள்ள என்டர் ஆனாங்க. பட் எதுவுமே நடக்கல, பணைய கைதிகளை மீட்கவே முடியல. ஆகவே இது இஸ்ரேலுக்கு படுதோல்விதான் அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்றார். மற்ற என்னன்னா, முதல் 72 மணித்தியாலத்துல பணைய கைதிகள், உயிருடன் இருக்கிற பணைய கைதிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான விடயமாக இருந்துச்சு. அதை நாங்கள் சரியா நிறைவேற்றி இருந்த போதிலேயே பணைய கைதிகளினுடைய உடல்களை கொடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதற்கு மேலதிக நாட்கள் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கலீல் அல் ஹையா இந்த ஒப்பந்தம் சைன் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். இது எல்லாத்தையுமே கேட்டு போட்டு ஆமா சொல்லி போட்டுதான் மத்தியஸ்த நாடுகள் இந்த ஒப்பந்தத்துக்கு சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் மொத்தமாக 28 உடல்கள் ஹமாஸுக்கு இருக்கிறதாக சொல்லப்பட்டது. அதுல 17 உடல்கள் ஹமாஸ் கொடுத்துட்டாங்க. மீதம் இருக்கிற உடல்களை இன்று ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஏற்கனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களால துண்டு வீசி கொள்ளப்பட்ட அவர்களினுடைய பணைய கைதிகளுக்கு உதர்ந்த இடிபாடுகளுக்குள்ளே மீண்டும் எடுத்தார்கள் அவங்கள்ட்ட இஸ்ரேலுக்கிட்ட ஒப்படைந்தோம். ஆகவே எங்களுக்கு இன்னும் டைம் வேர்டு. அது மட்டும் இல்லாம இந்த யுத்த நிறுத்தத்துல உறுதியான கொடுக்காட ஹமாஸ் கொண்டிருக்கு. ஒரு நாளைக்கு காசாவுக்குள்ள 6000 உணவு லோரிகள் தேவைப்படுகிறது, மனிதாபிமான உதவி பொருட்கள் தேவைப்படுகிறது. ஆனா எங்களுக்கு இப்ப 600 தான் வந்து கொண்டிருக்கு. இன்னமும் எங்களுக்கு உதவி லோரிகள் அதிகமாக தேவைப்படுவது அப்படின்ற மாதிரி காசாவினுடைய ரூலர்ஸ், அதாவது காசாவினுடைய ஆட்சியாளர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான கலீல் அல் ஹையா சொல்லியிருக்கார், காசாவில் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம், பட் அந்த ஆயுதங்களை நிறுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் எங்களினுடைய மக்கள் நினைக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். எங்களுடைய மக்களால் உருவாக்கப்பட்ட ஜனநாயகத்தை நீங்க தான் கொண்டு முடியும். அந்த ஜனநாயக முறையில ஒரு தேர்தல் ஒன்று நடாத்தப்படவர். இந்த தேர்தல் எப்படி நடாத்தப்படும் சொன்னா
வெஸ்ட் பேங்க், காசா இந்த 2 பிரதேசங்களையும் சேர்த்து ஒரு தேர்தலாக நடாத்தப்பட வேண்டும். அந்த தேர்தலில் வெற்றி தர அணிக்கிட்டு எங்கிற ஆயுதங்களை நாங்கள் துடுப்போம். அது 10ஆவா இருந்தாலும் திரைச்சினல் அப்படி சொல்லியான என்னுடைய அர்த்தம். இந்த தேர்தல் நடைபெற்றால் பாலஸ்தீனிய போராளிகளின் இலக்கு, அவர்கள் இலக்கு நோக்கிய பயணம், அவர்களினுடைய சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிற அவர்களினுடைய எண்ணம் வெற்றி அடைந்து விட்டது அப்படிங்கிறத என்னுடைய முக்கியமான அர்த்தமாக இருக்கு. ஸோ ஜனநாயக ரீதியிலே இப்ப ஹமாஸ் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுல கலீல் அல் ஹையா இன்னைக்கு சொல்லியிருக்கிற விடயம் பெரிய அளவில் இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கு. நாங்க ஜனநாயக ரீதியாக இருக்கோம். எந்த ஒரு இடத்திலையும் எந்த ஒரு சிறிய காரணமும் இஸ்ரேல் இந்த யுத்தத்தை மீறி எங்கள் மேல பழி போடுவதற்கு நாங்கள் எந்த ஒரு இடத்தையும் வைக்க மாட்டோம். இன்னைக்கு ஒரு முக்கியமானதும் ஒரு தெளிவானதும் ஒரு உரையை கலீல் அல் ஹையா ஆற்றியிருக்கார். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப காசாவுக்குள்ள துருக்கிய படைகள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நெத்தன்யாஹு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி 3 வீடியோவுக்கு முன்னாடி நாம பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் இப்ப அதன் பிறகு துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில சின்ன சின்ன முருகல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த முருகல்கள் வர ஆரம்பிச்ச உடனே இப்ப இஸ்ரேல் சைப்ரஸ் நாட்டில் 400 கிலோமீட்டர் தூரம் சென்று பயணிக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொருத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் தொடர்ச்சியாக தெற்கு லெபனான் பிரதேசத்துல பாரிய அளவுல தாக்குதல்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் டயர் மாவட்டத்தில் பாரிய அளவுல ட்ரோன் தாக்குதல் ஒன்றை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் செஞ்சிருக்காங்க. இதுக்கு ஹவுத்திகள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் உடனடியாக லெபனான் மேல செய்யற தாக்குதலை நிறுத்தணும். தொடர்ச்சியாக நீங்க லெபனான் மேல தாக்குதல் செஞ்சா அவங்களும் மாறி உங்களுக்கு அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹெஸ்புல்லாக்கள் மாறி உங்களுக்கு அடிப்பாங்க, ஹெஸ்புல்லாக்களுக்கும் ஒரு எல்லை வரைக்கும் தான் பொறுமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவங்கள் தொடர்பாக ஹெஸ்புல்லாக்களினுடைய அரசியல் தலைவர்கள்ல ஒருவரான மஹ்மூத் கமாட்டி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, எந்த காரணம் கொண்டும் ஹெஸ்புல்லாக்களாகிய நாங்கள் எங்களினுடைய ஆயுதங்களை கீழே வைக்கவே மாட்டோம். எங்களுடைய ஆயுதங்கள் தான் லெபனானினுடைய இறையாண்மையாக இருக்கு. அது மட்டும் இல்லாம 1701 அப்படிங்கிற ஐநாவினுடைய சட்டத்தின் அடிப்படையில் லெபனானினுடைய பிரதேசங்களுக்குள்ளேயே நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். இதை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக எங்கள் மேல தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்கு. கடந்த வருடம் நவம்பர் மாதம் தான் ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்தம் வந்திருந்துச்சு. அந்த அடிப்படையில் மத்தியஸ்தம் வகிச்ச யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் பிரெஞ்சு இந்த 2 நாடுமே யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறி கொண்டிருக்கக்குள்ள மத்தியஸ்தம் வகிச்ச இந்த 2 நாடுமே மௌனம் வகிக்கிறது. யுத்த நிறுத்தத்தினுடைய அப்பட்டமான மீறலும் எதிரிக்கு தலை சாய்க்காங்க அப்படிங்கிறதையும் இது தெளிவாக எடுத்து காட்டுது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இந்த விடை தருகின்றேன். மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.